அம்மா. வா ரேவதி. அம்மா, எனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டரோட பொண்ணு ராதிகா வந்திருந்தாங்க, பாத்தீங்களா? ம், பார்த்தேன். நீ முதல்ல விஷயத்த சொல்லு ரேவதி. நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். நீங்க மறைக்காம உண்மையை சொல்லணும், சரியா? ம், நீ கேளு. நான் எனக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ராதிகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. முதல்ல நீ அந்த பொண்ணு என்னென்ன சொன்னான்னு சொல்லு, நான் அப்புறமா சொல்றேன். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா? அதான் எனக்கு கல்யாணம் ஆனதை நான் மறந்துட்டேன்னு ராதிகா சொன்னாங்க. இது உண்மையாமா? சிரிக்காதீங்கம்மா. அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அது மட்டும் சொல்லுங்க. நீ சொன்ன விஷயத்த கேட்டு சிரிக்காம எப்படி ரேவதி இருக்கிறது? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நடந்த கல்யாணத்தை நாங்க மறைச்சோம் தானே அந்த பொண்ணு உன்கிட்ட சொன்னா? ஆமா, அப்படிதான் சொன்னா. சரிம்மா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ பழச மறந்துட்ட. உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அந்த பையனுக்கும் சேர்த்து ஆக்சிடென்ட் ஆகி அவனும் பழச மறந்துட்டானா என்ன? சொல்லுமா. அது அது வந்து சொல்லு. அந்த பையனுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா? அதான் உன்னை இங்க இருந்து அவன் கூட்டிட்டு போகாம இருக்கானா? ரேவதி, டாக்டரோட பொண்ணை பத்தி அன்னைக்கே நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், விரும்பின பையனோட பிரிவை தாங்கிக்க முடியாம இப்படி ஆயிட்டா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலம்மா. அவங்க மென்டலி சிக்காவே இருக்கட்டும், ஆனா எப்படி சரியா எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லி என்னோட ப்ராப்ளம சொன்னாங்க? என்னம்மா நீ நான் டாக்டருக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது டாக்டரோட உன் ஆக்சிடென்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதையெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு அவளா மனசுக்குள்ள ஒரு கதையை கிரியேட் பண்ணி இங்க வந்து உன்னை குழப்பிட்டு போயிட்டா. அப்ப அந்த பொண்ணு சொன்னது பொய்யாமா? அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ரேவதி?